எடப்பாடி பழனிசாமி அமைக்கும் கூட்டணி தங்களை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிவகாசி பராசக்தி காலனியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வராவார் என்றும் விஜயகாந்தின் கொள்கையை முன்வைத்து தேமுதிகவினர் முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி, எடப்பாடியார் தான் பலம் பொருந்திய தலைவர். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான். அவர் தான் வெல்லுவார். அவருடைய தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி வரும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி வரும். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார். வெற்றி வாய்ப்பு என்பது அண்ணன் TTV போன்றவர்கள் வந்திருப்பது என்பது அதிமுகவுடைய அம்மாவுடைய பெயர் சொல்லக்கூடியவர்கள், அம்மாவுடைய புகழை பாடக்கூடியவர்கள், எம்ஜிஆருடைய புகழை பாடக்கூடிய ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே எடப்பாடியாருக்கு வரும். கொஞ்சம் கூட சிந்தாது, கொஞ்சம் கூட சிதறாது. அப்படியே அதிமுக ஓட்டுக்கள், எடப்பாடியார் ஓட்டுக்கள், அம்மா இருக்கின்ற பொழுது இருந்த ஓட்டுக்கள் அத்தனையும் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையேற்று வருவது என்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி தான், பலம்தான். அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும், திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தருடைய கொள்கை, கோரிக்கை. அதற்காகத்தான் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை அவர் ஆரம்பித்தார். அதை தெரிந்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் எடுக்கின்ற முடிவு தான்.